தமிழ்நாட்டில் கடந்த 3.5 வருடங்களாகவே வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது சவுக்கு சங்கர் கைது, சவுக்கு சங்கர் விடுதலை, ஜாமீன், கை உடைக்கப்பட்டது, அவர் வீட்டில் வந்து மலத்தை கொட்டிட்டாங்க, அவர் கான்ட்ரவர்ஷியாக பேசிட்டாரு. ஹஸ் பீன் ஆல்வேஸ் ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஃபிகராக இருந்திருக்காரு. யூடியூப்பில் நிறைய பேர் பேசினாலும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நிறைய பேர் பேசினாலும், இவர் வந்து நிறைய விஷயங்களை தன்னுடைய சோர்சஸ் மூலியமாக மக்கள்கிட்ட சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மணி நேரம் பேசினாரும் அவரோட நடையிலே வந்து பண்ணிங்க எங்கேஜாக வந்து சொல்லுவார். ஸோ ஓப்பனாக சொல்லப்போனால் தமிழ் பொலிட்டிக்கல் யூடியூப் சேனல்ஸில் அவரோட ஷோக்கு ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம பார்க்குற வரைக்கும் பார்த்தா அவருக்கு வந்து இருக்கலே ஹையஸ்ட் வியூவர்ஷிப் இருக்குது. அந்த வகையில் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நிறையா பேருக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்குறீங்கன்னா, அவர் வந்து இந்த நடக்குது, இந்த டாக்குமெண்ட் வச்சுருக்கேன், இந்த அதிகாரி இப்படி பண்ணார், அவர் அங்கே போனார், இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு நேம் காலிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து மக்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இது மாதிரி நான் பார்த்ததே இல்லையே, இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவர் தொடர்ந்து வந்து எல்லாருமே ஆதரவு அளிச்சிட்டும் சப்போர்ட் பண்ணிட்டும் வராங்க. அதாவது பார்க்கறது மூலிமா சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அப்படி இருக்கிறப்போ போன வருஷம்லாம் அவர் கைது செய்யப்பட்டு கையெல்லாம் வந்து உடைக்கப்பட்டு திருப்பியும் வெளில வந்து அவருடைய சேனல் கைப்பற்றப்பட்டு திருப்பியும் இன்னொரு சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பண்ணிகிட்ருக்காரு. அவர் மேலே நம்மளுக்கு நிறையா நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் கைது செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அவருடைய ஹேண்டிலில் கடைசியாக என்ன போட்டிருக்காருன்னு போய் பார்த்தா சவுக்கு சங்கர் கைது அப்படின்னே போட்டு அவர் ஒரு காணொலியும் போட்டிருந்தார். இதை ரொம்ப அவசரமாக பண்ணக்கூடிய ஒரு காணொலி. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அலுவலகத்துக்கு தினம் வந்து ஆஃபீஸர் சம்மன்லாம் வந்து கொடுக்க வந்திருந்தாங்க. அவர் மேலே பல வழக்குகள் இருக்குது. அதில் பல வந்து பார்த்திங்கன்னா சிலர்லாம் தீர்ப்பு கொடுத்தாச்சு, சிலர்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணல. அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி வந்து ரீசெண்டாக ஒரு வழக்குக்காக கொலை முயற்சி வழக்குன்றதுக்காக அப்போ அடிக்கடி சம்மன் கொடுக்க வந்துகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கும் அப்படி வந்து ஆஃபீஸில் உட்காந்துட்டு எங்கிட்ட சம்மன் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. அப்போ சில விஷயங்கள்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வெளில பார்க்குறேன் 2-3 ஜீப்பில் வந்து போலீஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பேசி முடித்தோன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே வந்து என்னை விசாரணைக்கு அழைச்சிட்டு போவாங்க. அதற்கப்புறம் வந்து கைது பண்ணுறவங்க. கைது பண்ணதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் என்னை வந்து பார்க்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். இந்த சூழ்நிலையில் எலெக்ஷன் நெருங்க வந்து திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களாம் வந்து கைது பண்ணுறாங்க. பாம் த்ரெட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த குட்டி பாம், எனக்கெலாம் வந்து மினி வெடி, ஊசி வெடி த்ரெட்லாம் கூட வந்து வச்சாங்க. அவங்கள ஸ்டேச்சருக்கு ஏற்ற மாதிரி போல இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து இதையும் அதையும் வந்து பார்த்திங்கன்னா பொருத்தி பார்க்க முடியாது. இது வந்து ஒரு வித்தியாசமான விஷயம். இதில் குறிப்பாக இவர் மேலே இருக்க ஒரு கொலை முயற்சி வழக்குன்னு சொன்னதுனால அதன் மூலியமாக குற்றச்சாட்டப்பட்டு அதுக்கு ஒரு சம்மன் கொடுக்க ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைம்ஸில் தொடர்ந்து இவர் வந்து நிறைய அதிகாரிகளை பற்றி பேசிகிட்டே இருக்கிறதுனால அதனால் இவர் மேலே ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். ஆளும் அரசாங்கத்தை பற்றி வந்து எவ்வளோ வேணால் பேசிட்டு போ, பட் அதிகாரிகளை பற்றி பேசுறதுனால இந்த மாதிரி நடவடிக்கை மேலே எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காணொலிகளில் அவரே வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ சமீபத்தில் ஒரு தாஜ் ஹோட்டலில் நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி கூட வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ அப்போ ஒரு அதிகாரியோட பேரை வந்து தொடர்ந்து சொல்லிட்டதுனால மட்டும் இல்லாமல் இந்த கொலை முயற்சி வழக்கு அவர் கூட உட்காந்து பேசுகிறவங்க எல்லாருமே வந்து லாக் பண்ணி ஒன்று சிறைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவங்க வந்து காணொலி பதிவிடக்கூடாது அப்படிங்கிறனால செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டுருக்காரு. இந்த சூழ்நிலையில் என்ன ஆகுது, அந்த வீடியோ வருது. அதற்கப்புறம் பெருசாக எந்த ஒரு தகவலுமே இல்லை. பல பேர் அதில் புரளி என்ன பண்ணிட்டாங்க, கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. கைது பண்ணிட்டாங்க, கூப்பிட்டு போயிட்டாங்க, இந்த இடத்துல ஆஜர் பண்ணுறாங்க, இங்கே விசாரணை நேரம் நடந்துகிட்ருக்கு, அந்த அலுவலகத்துக்கு வந்து சீல் வச்சிட்டாங்க. ஏன்னா இதில் வந்து ஏன் நடக்குதுன்னா, ஏற்கனவே அவருடைய டி நகரில் இருந்த அலுவலகத்துக்கு வந்து கைது பண்ணுறப்போ வந்து இதே மாதிரி சீல் வச்சு, அதுவும் பார்த்திங்கன்னா இவர் பேர்லேயே நடந்துட்டு இருந்த ஒரு மீடியாவில் கொஞ்சம் இது வித்தியாசமான பேர் இருக்கும்னு நினைக்கிறேன், சீல் வச்சுட்டாங்கன்றனால ஸோ இந்த வாட்டியும் அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ திமுகவுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்க உதாரணத்துக்கு வரதராஜன் சார் அவராக இருக்கலாம், இல்லை இன்னும் மற்ற பலர் வந்து பார்த்திங்கன்னா விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறது, பாம் த்ரெட் எல்லாமே வேறு கணக்கு. பட் இதை வந்து ஏன் பண்ணாங்க குறிப்பிட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து தொடர்ந்து அதிகாரிகளை வந்து பேசிகிட்டே இருக்கனால அந்த வெஞ்சன்ஸில் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்னும் சில பேரும் வந்து அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. இந்த வேளையில் அதற்கப்புறம் நம்மளுக்கு வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே காவலர்கள்லாம் வந்து இருந்தாங்க, கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் வந்து போயிட்டாங்க. ஸோ கைது செய்யப்படலை அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வீடியோவில் அவர் வந்து கைதுன்னு போட்டிருந்தார், கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவருடைய முகம், அவர் பேசின விஷயத்தை பார்த்தாலே வந்து மோஸ்ட்லி கைது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் இப்போ நம்மளுக்கு வந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா, காவலர்கள் கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து போயிட்டாங்க. நான் பேசிகிட்டு இருக்கேன் ஏதோ இந்த வேலை என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்மோஸ்ட் 7 மணி ஆகுது, 6:59 பேசிகிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் அவர் வந்து கைது செய்யப்படலை அப்படிங்கிற அவரை சுற்றி இருக்கவங்க, அவருக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க சொல்லக்கூடிய தகவலில் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம்.
இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இனிமேல் இப்படி தான் பரபரப்பு. இந்த நேரத்தில் அவர் பண்ண தப்பு இல்லை, அவருக்கு நியாயம் கற்பிக்கவே வரல. ஒரு விஷயத்தை பற்றி நம்மளுக்கு தெரிலனா பேசக்கூடாது. ஏன்னா இந்த விஷயத்தை வந்து பேசுறதுனால ஐயோ பயந்து பேசாமலாம் இல்லை. ஒரு விஷயத்தை பற்றி தெரியலனா பேசக்கூடாது. ஸோ இந்த பர்டிகுலர் இஷ்யூ பேஸ்டாக அவர் மேலே தப்பு இருக்கா தப்பு இல்லையா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவர் கை உடைக்கப்பட்ட போது, அவர் வீட்டில் வாளியில் மலம் கொட்டின போதெல்லாம் நம்ம அதுக்கு எதிராக வந்து அவருக்கு அந்த விஷயத்தில் ஆதரவாக பேசியிருக்கோம். மற்ற விஷயத்தில் வந்து எதெல்லாம் நம்ம தவறுன்னு பட்டிருக்கோம் அதை வந்து சுட்டி காட்டிகிட்டே இருந்திருக்கோம், விமர்சனமும் வந்து பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இந்த பர்டிகுலர் வழக்கை பற்றி நம்மளுக்கு எதுவும் தெரியாது, யார் மேலே தப்பு நியாயம் தெரியாதுன்றதுனால அதை அந்த ஒரு ஆங்கிளில் பார்க்காம, பட் இனிமேல் வரக்கூடிய தேர்தல் வர பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பரபரப்பான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ பேசுகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரியான விமர்சனங்கள் வைக்கணும், எங்கே நிறுத்தணும் அப்படிங்கிறது வந்து தெரியணும். ஏன்னா இவருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய பேக்கப் இருக்கும், பெரிய வந்து ஒரு லீகல் டீம் வந்து வச்சுருப்பாங்க. பல முக்கிய புள்ளிகள்லாம் கூட இவர் தெரிஞ்சு வச்சுருக்கேன்னு அவரே வந்து சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, அது மூலியமாக ஒரு கொஞ்சம் பொருளும் வந்து ஈட்டியிருப்பார். ஸோ ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக அந்த மாதிரி யூடியூப்பில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த சமூக வலைதளத்தில் வந்து பதிகிறீங்க அப்படின்னா கூட வந்து கொஞ்சம் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியாத உறுதிப்படுத்தாத விஷயத்தை வந்து பேசாதீங்க, சொல்லாதீங்க. அதை வந்து ஒரு ட்வீட்டாக கூட வந்து போடாதீங்க. அது உங்களுக்கு எதிராகவே வந்து போய் முடியலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா இதோட இவர் வந்து கைது செய்யாமல் விட்டுருவாங்களா, இது சும்மா அவரை பயமுறுத்துறதுக்கா அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை கரெக்டான டைம் பார்த்து வந்து இதோட ஸ்ட்ராங்கான கேஸில் வந்து, ஏன்னா இவரை வந்து கைது பண்ணால் இதோட விடாமல் இன்னும் 20 கேஸ் போடுறதுக்கு வந்து வெயிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தட்ஸ் ஹவ் சிஸ்டம் ஒர்க்ஸ். ஒரு கேஸ்க்கு வந்து கூட்டு போகிறாங்க, நீங்கள் வந்து பெயில் மூவ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பெயில் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 19 கேஸ் வந்து போட்டு அப்படியே வந்து லாக் பண்ணி உள்ளே உட்கார வச்சுருவாங்க. ஒருவேளை ஆளும் அரசாங்கத்துக்கோ இல்லை யார் இவர் உள்ளே வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட அஜெண்டா என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தொடர்ந்து டெய்லி பேசிகிட்டே இருக்கார் எல்லா விஷயத்தையும் வந்து. அதுவும் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட இருக்க பிரச்சனையே இப்போ ரீசெண்டாக வந்து எல்லா கட்சியிலேருந்தும் இவர் மேலே விமர்சனம் ஆயிடுச்சு. ரொம்ப நாளாக திமுகவுக்கு எதிராக பேசியிருக்காங்க, திமுக இவர் வந்து இவர் எதிராக தான் பார்க்குறாங்க. பட் அதிமுகலையும் சில அதிருப்திகள் இருக்குது அப்படிங்கிறனால அவங்களும் வந்து இவர் எதிராக பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆஹா இவர் டிவிக்கு ஸ்போக்ஸ் பர்சன் ஆகிட்டார்ப்பா, ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் தொண்டர்கள்லாம் இவருக்கு சப்ஸ்கிரிப்ஷனை ஏற்றி விட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருக்க வேலையில் விஜய்க்காக யாரெல்லாம், அதாவது தாவேக்காக யாரெல்லாம் வந்து சமூக வலைதளங்களில் பேசுவாங்களோ பதிப்பிப்பாங்களோ அவங்களும் வந்து சவுக்கு சங்கர் எக்ஸ்போஸ் ஆகிட்டார், அவர் வந்து தாவேக்காக எதிராக வந்து பேசுகிறார், மன்மத்தை கக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அவரும் இவர் மேலே கோவத்தில் இருக்காங்க. அண்ட் சமீப காலங்களில் உங்களுக்கு தெரியும் ரொம்ப நாளாக சீமான் அவர்கள் கூட வந்து பயணித்த ஜெகதீச பாண்டியனை வச்சு சீமான் சீரீஸ் பண்ணிகிட்டு இருந்தார். நேற்று கூட ஒரு வீடியோ வந்தது. இவர் என்ன சொன்னார், அரசியல் அதாவது எலெக்ஷன் வர்ற வரைக்கும் வந்து நம்ம சேவை மக்களுக்கு தேவைங்க, அதனால் எப்போல்லாம் தேவையோ ஜெகதீச பாண்டியன் அவர்களே தோழர் வர வேண்டும், சீமானவர்களை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி மேலே இவர் வந்து பார்த்திங்கன்னா திமுகக்கு ஈக்குவலான விமர்சனம் வந்து வச்சுட்டு இருக்கிறதுனால அவங்களும் இவர் மேலே வந்து ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ இந்த வேலையில் வந்து இவர் வந்து கைது செய்யப்பட்டால் இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு ஆதரவு இருக்குமான்னு தெரியல. ஏன்னா எல்லாருக்குமே இவர் மேலே ஒரு எதிர்கருத்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு அதிருப்தியும் இருக்கிறதுனால ஸோ ஒரு இக்கட்டான ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் அவர் இருக்கார். இதோட கஷ்டங்கள்லாம் அவர் வந்து பார்த்துருந்தாலும் இப்போ வந்து இதற்கு முன்னாடி எல்லா கட்சிகளோட ஆதரவு இருந்த மாதிரி இருக்காது. மேபி ஒருத்தர் வந்து அவருக்கு ஆதரவாக தெரிவிக்கலாம், கொஞ்சம் க்ளோஸாக இருக்கலாம். அவர் யாருன்னா பாஜகவில் இப்போ தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன், இவருக்கும் அவருக்கும் இப்போ ஒரு நல்ல நட்புறவு இருக்கிறதா நம்ம வந்து கேள்விப்படுறோம். அந்த வகையில் இவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டால் மேபி குரல் கொடுக்கக்கூடியவராக வந்து அவர் மட்டும்தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச சோர்சஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தர் வந்து அநியாயமாக யாருமே ஹராஸ் பண்ணாலும் நம்ம வந்து குரல் கொடுப்போம். இன்னொன்று இது வந்து பேசிக்கான ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டிங்காக தான் நான் சொல்கிறேன். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பயஸ்டாக அவருக்கு இப்படி நடந்து கரெக்டு தப்புலாம் நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஒருவேளை நம்ம இந்த காணொலி பதிச்சதுக்கப்புறம் தொடர்ந்து ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் வந்துச்சு நடந்துச்சு அப்படின்னா, இல்லை நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது தவறாக இருந்துச்சு அப்படின்னா அதை கொண்டும் நான் வந்து திருத்தி இன்னொரு காணொலியை நான் வந்து பதிப்பிப்பேன். ஸோ இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. நன்றி மக்களே.